மக்கள் கிட்ட என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருந்தது, அதை வந்து திமுக பூர்த்தி செய்யாம போயிடுச்சா? நல்லாதான்ப்பா பண்ணியிருக்கிறாங்க டிஎம்கே. புதுசாக ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிற தன்மையில் மாறிய ஒரு தேர்தல். பொருளாதார அடிப்படையில் நாம் வந்து 0.07 11.19 காட்டுக்கு தொட்டோம். இந்தியாவில் வந்து தமிழ்நாடு தான் வந்து பணவீக்கத்தில் மிக குறைவான மாநிலம். வளர்ச்சி இங்கே இருக்குது. அப்போ இயல்பாக அவருடைய நாட்டம் எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா பொழுதுபோக்கில். வளர்ச்சி அரசியலுக்கும் கவர்ச்சி அரசியலுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு போரில் கவர்ச்சி அரசியல் வென்றிருக்கிறது. பண்ணையார்த்தனம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா, அது திமுக கிட்ட நிறைய இருக்கு. ஒரு அமைச்சரின் மீது போதைப் பொருள் பயன்படுத்துறான்னு குற்றச்சாட்டு. முதலமைச்சர் அது குறித்து பதில் பேசியிருக்கிறாரா? ஒரு எம்எல்ஏவின் மீது ஒரு அவங்க கட்சியை சார்ந்த ஒரு பெண்ணே பாலியல் புகார் சொல்றாங்க. பஸ் இல்ல சார் அப்படின்னு ஒரு பயணி கேட்கிறாரு, நீ சாப்பிட்டு வந்துட்டது எப்படி அப்படின்னு ஒரு அமைச்சர் பதில் சொல்றாரு. இது பண்ணையார்த்தனமா இல்லையா? நீங்க இப்போ நடக்கிற தவறுகளை கடந்த காலத்தில் தட்டி கேட்டவர்கள், சோசியல் மீடியா வாரியர்ஸ், அவங்கெல்லாம் இதை தட்டி கேட்குறாங்களான்னு போய் பாருங்க, இருக்காது. ஒரு பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எந்த அரசியல் பயிற்சி தேவை? இந்த அரசின் சட்டமன்ற உறுப்பினர் மீது அந்த குற்றச்சாட்டு இருக்கு. உங்களுடைய நடவடிக்கை 3 வயது குழந்தை பாலியல் வன்முறை செய்து படுகொலை செய்யப்பட்டார். உங்க ஆட்சி காலத்துல ஏன் உடனே அது நிக்கல? திமுக ஆட்சி காலத்துல தனி மனித ஒழுக்கம் தானே, முழுக்க யார் மட்டும் தான் காரணம்னு சொன்னார்? ஸ்ட்ரைட்டா ஸ்டாலின் சொன்னார். இன்னைக்கு விஜய் பொறுப்படுத்திருக்கிறாரா? கரூர் மரணங்களுக்கு யார் பொறுப்பு? இந்த நாட்டில் நிலவுகின்ற ரசிக மனநிலை, சினிமா மோகம். தாமதமாக போன விஜய், தண்ணி கூட கொடுக்காத தாவேகா நிர்வாகிகள், கொளத்தூர்ல ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டவர் யாருன்னு கூட அங்க வாக்களித்த பாதி மக்களுக்கு தெரியாது. நீங்க என்ன மாதிரியான கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிருக்கீங்க? நன்றி சொல்ற எம்எல்ஏக்கு தன்னுடைய தொகுதி எதுனே தெரியும். நீங்க உங்கள் துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு 6 மாதம் டைம் கொடுக்கலாம், தப்பு இல்லை. உங்கள் துறை எது என்று கற்றுக்கொள்வதற்கு 6 மாதம் டைம் கேட்பீங்களா? ஊழல் ஒழிப்புன்னு சொன்னீங்க, சி விஜயபாஸ் கிடையாது, எம்ஆர் விஜயபாஸ் கிடையாது. அஇஅதிமுக இருந்து எல்லாரையும் சாரசாரியா கொண்டு சேர்க்கிறீங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, அரசியல் சூழல் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்துருக்கு, நடந்திருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நிறைய பேச போகிறோம். முதல்ல இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயகத்துடைய பலமும் அதுதான், ஜனநாயகத்துடைய பலவீனமும் அதுதான். ஜனநாயகத்துடைய பலம் அப்படிங்கிறது யார் வேண்டுமானாலும் அதிகாரத்திற்கு வர முடியுங்கிறது தான் ஜனநாயகத்தினுடைய ஆகச்சிறந்த பலம். அதே நேரத்தில் சில நேரங்களில் அதுவும் பலவீனமாகவும் ஆகிடும். யார் வேண்டுமானாலும் வரலாம் அப்படிங்கிறத நான் எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, முறையான பொது வாழ்க்கையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு மக்களுக்கான சேவை செய்து அரசியலை கற்றுக்கொண்டு அது போன்ற எந்த அனுபவங்களும் இல்லாமல் வர்றதும் சாத்தியமாயிடுது அப்படிங்கிறது. ஸோ ஜனநாயகத்துடைய பலம் பலவீனம் ரெண்டுமே அதுதான். மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள், அதை மதிப்போம். அதை வந்து ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைப்போம், தவறுகளை வந்து சுட்டி காட்டுவோம், நிறைகள் இருந்தால் பாராட்டுவோம். ஸோ அதுதான் இந்த தேர்தல் முடிவுகளை நாம் எடுத்துக்கிறது. ப்ராக்டிக்கலாக நான் அப்படி தான் பார்க்குறேன். ஓகே, இந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கல, அதாவது நிறைய செஞ்சுருக்காங்க அப்படின்னு திமுக சைட்லேருந்து சொல்லப்படுது. இது பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு திட்டங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கடைசி 6 மாதங்களில் நிறைய திட்டங்கள் ரிலேட்டடான மேடைகள் போடப்பட்டுச்சுலாம் நம்ம பார்த்தோம். பட் இவ்வளோ பண்ணியுமே மக்கள் மத்தியில் போலன்னா மக்கள்கிட்ட என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருந்தது, அதை வந்து திமுக பூர்த்தி செய்யாமல் போயிடுச்சா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. அதுதானே அந்த மாற்றத்துக்கான முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுங்க. நம்ம இந்த தேர்தல் அப்படி எடுத்துக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஏன்னா பல யூடியூப்ஸ்லையோ தொலைக்காட்சிகளோ என்ன ஆயிடுதுன்னா வெறும் பரபரப்பான வாதங்களாக மட்டுமே அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் கேட்டது ஒரு ஆக்கப்பூர்வமான அர்த்தமுள்ள கேள்விங்கிறனால நான் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக அதை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ 91 வந்து 2 பேர், கலைஞரும் பருதியை அண்ணனும் மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. டிஎம்கே டோட்டலாக வாஷ் அவுட் ஆன ஒரு எலெக்ஷன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜீவ் படுகொலை. அப்போது ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு பயங்கர வேவ் வந்து அப்போது கிரியேட் ஆச்சு. அந்த எல்டிடியோட வந்து திமுகவை இணைத்து அன்றைக்கு வாழப்பாடி ராமமூர்த்தி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, திமுக கொடிக்கம்பங்கள் சாய்க்கப்பட்டுச்சு, முரசொலி அலுவலகம் தீக்கரைக்கப்பட்டுச்சு, ஒரு விதமான ஆன்டி டிஎம்கேவாக அந்த தேர்தல் இருந்துச்சு. 96 மேடம் ஜெயலலிதா அம்மையாரே தோல்வி அடைந்தார்கள். அது டோட்டலாக ஆன்டி ஏடிஎம்கே எலெக்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா அதிமுகவின் மீது வளர்ப்பு மகன் திருமணம், அட்ராசிட்டி, ஊழல் அப்படிங்கிற ஒன்றாக இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த ஆன்டி வேவ் அப்படிங்கிற மாதிரியான எலெக்ஷனாக இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் 2011 கூட ஓரளவு ஆன்டி டிஎம்கே. அதனால தான் ஜெயலலிதா அம்மா ஒரு பெரிய வெற்றியை பெற்றார்கள். 2011 திமுக வந்து எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத ஒரு சூழல் உருவாச்சு. அது ஆன்டி டிஎம்கே தான். ஸோ ஆன்டி ஏடிஎம்கேவும் இருந்திருக்குது,
ஆன்டி டிஎம்கேவும் இருந்திருக்குது. ஆனால் இந்த எலெக்ஷன் அப்படி ஆன்டி டிஎம்கே வேணும் அப்படி இல்லை. இந்த எலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா தான்ப்பா பண்ணியிருக்கிறாங்க டிஎம்கே, புதுசாக ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிற தன்மையில் மாறிய ஒரு தேர்தல். வயது அடிப்படையில் புதிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்த ஒரு தேர்தல். விஜய் மீது கொண்ட ரசிக மனநிலை இருக்கு இல்லையா, அதோட தாக்கம். அப்புறம் மும்முனை போட்டி. இதற்கு முன்பு மும்முனை போட்டியாக மாறிய களங்கள் மூன்றாவது முனையாக யாரோ ஒருத்தர் வருவாங்க, அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியதில்லை. இந்த முறை அந்த மும்முனை போட்டியாக மாறியது அப்படிங்கிறது ஒரு விதமான ப்ளே பண்ணியிருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த எலெக்ஷன். நீங்கள் ஒரு தேர்தலை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ ஒரு நாட்டில் வேலை இல்லா திண்டாட்டம், வறுமை, பசி, பஞ்சம், பட்டினி, ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, பொருளாதார முன்னேற்றம் இல்லை அப்படின்னா அந்த அரசுக்கு எதிரான மனநிலையில் ஒரு வாக்குகள் வரும். அது ஒரு விதமான மனநிலை. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த முறை அப்படி இருந்துச்சாலும் அப்படி இல்லை. பொருளாதார அடிப்படையில் நாம் புள்ளி 0.7லேருந்து 11.19 விழுக்காட்டுக்கு தொட்டோம், உயர்ந்தோம். பெரிய அளவில் இங்கே தீனி சாவு கிடையாது, பசி கிடையாது, பஞ்சம் கிடையாது, வேலைவாய்ப்பு கன்சிடர் நீங்கள் இப்போ எனக்கு கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாடு தான் பணவீக்கத்தில் மிக குறைவான மாநிலம். இப்படி எல்லாமே டேட்டாவில், அதை நான் சொல்கிறேன், எல்லாமே டேட்டா அடிப்படையில். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் வளர்ச்சியினுடைய எக்ஸ்ட்ரீமாக பார்க்குறேன். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா வளர்ச்சியோடைய எக்ஸ்ட்ரீம் நான் சொல்கிறது, உங்களுக்கு ஒரு 1967 அண்ணா வரும்போது இங்கே அரிசி பஞ்சம் இருந்துச்சு, உணவு பஞ்சம் இருந்துச்சு, வேலையில்லா திண்டாட்டம் இருந்துச்சு, ஹிந்தி திணிப்பு இருந்துச்சு. அதை எதிர்த்து போராடி செருப்பு போட்டு நடக்க முடியாது, தோலில் துண்டு போட முடியாதுங்கிறதெல்லாம் சொல்லி போராடி ஒரு தலைமுறை வருது. இப்போ அந்த தலைமுறையை தாண்டி 2-3 தலைமுறைகள் அகேடாக வந்துடுச்சு. வரும்போது இவர்களுக்கான கல்வி இவர்களுக்கு உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கிறது, வேலைவாய்ப்பு உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கிறது, குறைந்தபட்ச வாழ்வாதாரம் உத்தரவாதப்படுத்தப்பட்டுடுச்சு. பசி பஞ்சம் பட்டினியை பார்க்காத ஒரு தலைமுறை. அப்படி இருக்கின்ற பொழுது வளர்ச்சி இங்கே இருக்குது. அப்போ இயல்பாக அவருடைய நாட்டம் எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா பொழுதுபோக்கில். ஓரளவு சஃபிஷியண்டாக இருக்கேன், வாட் நெக்ஸ்ட்? பொழுதுபோக்கு. அப்புறம் எல்லார் கையிலையும் செல்ஃபோன். அப்போ பொழுதுபோக்கும் செல்ஃபோனும் தங்களை ஆக்கிரமிக்கின்ற பொழுது அவர்கள் எதன்பால் அதிகமாக ஈர்க்கப்பட்டார்களோ அதன்பால் அதிகமாக ஈர்க்கப்பட்டார்கள். இப்போ அண்ணா நீங்கள் வாங்க அப்படின்னு இளைய சமூகத்தை கூப்பிட்ட போது இங்கே பண்ணையாரத்தனம் இருந்துச்சு, பசி பஞ்சம் பட்டினி இருந்துச்சு, ஹிந்தி திணிப்பு இருந்துச்சு. அவர் திராவிட நாடுன்னு ஒரு வாதத்தை முன்வைக்கின்ற போது இளைஞர்கள் அதன்பால் ஈர்க்கப்பட்டு போனாங்க. அது ஒரு பீரியட். இன்றைக்கி அப்படி இளைஞர்களுக்கு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அது என்னன்னே புரியல. இல்லை, அது புரியாத ஒரு தலைமுறை ஒன்றும் இல்லை 2 தலைமுறை உருவாகிருக்குது. ஸோ இது எல்லாமே தான் ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். அப்போது திரையில் பார்க்கின்ற தங்களுடைய ஆதர்ச நாயகன், நான் அதை மாதிரி அரசியலையும் செய்வேன் அப்படின்னு சொல்லின்ற பொழுது அதன்பால் ஈர்க்கப்பட்ட ஒரு தலைமுறை அளித்த வாக்குகளாகத்தான் இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. திமுக திட்டங்கள் தீட்டாததாலேயோ அல்லது வளர்ச்சியை கொடுக்காததாலேயோ தோக்கலை. இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்தார்கள், மிகப்பெரிய அளவில் திட்டங்களை தீட்டினார்கள். ஒரு வரியில் எளிமையாக சொல்லணும்னா, வளர்ச்சி அரசியலுக்கும் கவர்ச்சி அரசியலுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு போரில் கவர்ச்சி அரசியல் வென்றிருக்கிறது. ஓகே சார், இப்போ நீங்கள் இது தொடர்ச்சியாக இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா சொல்கிற வார்த்தை கவர்ச்சி அரசியல் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம பார்க்கப்படுது. அது தெரியுது நமக்கே. இப்போ இவ்வளோ வளர்ச்சியை கொடுத்துமே எந்த இடம் நான் திரும்பவும் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன், எந்த இடம் மக்கள் மத்தியிலிருந்து நகர்ந்து போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது, இந்த இப்போ இடையில ஒரு பண்ணையார்த்தனம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா, அது திமுக கிட்ட நிறைய இருக்கு அப்படின்ற ப்ரொபகண்டாவும் சோஷியல் மீடியாவில் பண்ணப்பட்டதை பார்த்தோம். ஆதிக்க மனப்பான்மை இருக்கு, மினிஸ்டர்கள் மக்களை கையாளுற விதம், ஒரு திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துறீங்க. முதல் முறையாக ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கப்புறம் எக்ஸிஎம் அவர்கள் முதல் முறையாக சிஎம்மாக பொறுப்பேற்கும் போது ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டதில் பெண்களுக்கான இலவச பேருந்து அப்படின்னு சொல்லி, அந்த இலவச பேருந்துக்கு பின்னாடி அந்த 5 வருடங்களில் நீங்கள் ஒரு பத்திரிக்கையில் இருந்ததுனால நான் அதை சொல்கிறேன், எத்தனை தடவை வீடியோ போட்டிருக்கோம். ஓசி பஸ்ஸுன்னு சொல்லி நடு ரோட்டில் நிப்பாட்டாமல் போன பஸ்ஸுகள், நடத்துனர்கள் சரியில்லாமல் போனது, அதை ஒரு அமைச்சரே மேடையில் ஓசியில் நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்ன விதமாக இருக்கட்டும். அதே மாதிரி ஒவ்வொரு துறையை சார்ந்த அமைச்சர்கள்கிட்டையும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அது பொதுவெளியில் பார்க்கப்பட்டுச்சு, அது வைரல் ஆகப்பட்டுச்சு. இதெல்லாம் மக்கள்கிட்ட என்னன்னா, நாங்கள் 10 வருஷம் அதிமுக கிட்ட இருந்தது, உங்களை நம்பி ஒரு 5 வருஷம் கொடுக்குறோம், நீங்களும் எங்களை இப்படி தான் கையாண்டுறீங்க அப்படின்ற விதத்தில் இருந்ததா பிரதிபலிச்சது. அதுவும் கடைசியாக அந்த 6 மாதங்கள் இன்னும் பீக்கில் போனதுக்கு அது ஒரு காரணமாக பார்க்கப்பட்டுச்சு. அது உண்மைதான்றதை ஒத்துக்கிறீங்களா அந்த இடத்துல நடந்த விஷயத்தை? இல்லைங்க, பல்வேறு காரணிகள் இருக்கு. நீங்கள் சொன்னது ஒரு காரணியா அப்படின்னா அதை காரணியாக காட்டுனாங்க. அமைச்சர்கள் அப்போ அப்படி பேசவே இல்லையா? பேசினாங்க. அது சரியா? அது தவறு, அதுலாம் மாற்றுக்கருத்து இல்லை.
ஆனால் அதுதான் பிரதான காரணியா அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் பிரதான காரணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் மாற்றி ஒரு அமைச்சரவை வந்திருக்கு இல்லையா, இந்த அமைச்சரவை என்னவா இருக்குது? ஒரு அமைச்சரின் மீது போதைப் பொருள் பயன்படுத்தினான்னு குற்றச்சாட்டு இருக்கு. ஓகே, நிரூபிக்கப்படலை இன்னும் குற்றச்சாட்டா? நான் அதாவது ரொம்ப கவனமாக சொன்னேன், குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னேன். முதலமைச்சர் அது குறித்து பதில் பேசியிருக்கிறாரா? சரி. ஒரு எம்எல்ஏவின் மீது அவங்க கட்சியை சார்ந்த ஒரு பெண்ணே பாலியல் புகார் சொல்கிறாங்க, அதன் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா? இல்லை. பஸ் இல்லை சார் அப்படின்னு ஒரு பயணி கேட்குறாரு, நீ சாப்பிட்டு வந்துட்ட தம்பி அப்படின்னு ஒரு அமைச்சர் பதில் சொல்றாரு. இது பண்ணையார்த்தனமா இல்லையா? இது கண்டனத்துக்குள்ளாகி இருக்குதா? நிச்சயமா கண்டனத்துக்குரியது. ஆனால் கண்டிக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சமூகத்தில் அந்தளவு கண்டிக்கப்படலை. ஒரு அமைச்சர் விவசாயத்தை விட விளையாட்டு ரொம்ப கடினம் அப்படிங்கிறாரு. முதலமைச்சரே போராடிய விவசாயிகளே இல்லைன்ட்டார் சட்டப்பேரவையில் இந்த முதலமைச்சரே. இப்போ இதெல்லாம் என்ன மாதிரியான அணுகுமுறைகள்? அப்போ இன்னைக்கு ஒரு அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் பள்ளிக்கூடத்தில் போயிட்டு அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட நடந்து கொண்ட விதத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லா ஆட்சி காலத்திலையும் இருக்குது. இது தவறா? ஆமாம், இது தவறு. நீங்கள் இதனால தான் நான் வாக்களித்தேன்னு சொன்னால், நீங்கள் இப்போ நடக்கிற தவறுகளை கடந்த காலத்தில் தட்டி கேட்டவர்கள் சோசியல் மீடியாலேயோ, சோசியல் மீடியா வாரியர்ஸ் அவங்கெல்லாம் இதை தட்டி கேட்குறாங்களான்னு போய் பாருங்கள், இருக்காது. இப்போ அது ஒரு ரீசனாக சொல்லப்பட்டுச்சு. இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி முக்கிய குழல், அப்படித்தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அமைச்சர்கள் ஒன்று கடந்த காலத்தில் பேசியிருக்கிறாங்க திமுகவில். ஆமாம், அது தவறு என்று சுட்டி காட்டிய பொழுது அவர்கள் அதற்கு வருத்தம் தெரிவித்ததும் இங்கே நடந்திருக்கிறது. ஆனால் இங்கே இன்னைக்கு தாவேகா ஆட்சியில் இவ்வளவு நடக்குது, இதை யாராவது சுட்டி காட்டினா நீங்கள் வருத்தம் தெரிவிக்கிற நிகழ்வாது இருக்குதா அப்படின்னா இல்லை. நான் ஒன்று வேண்டான்னு முடிவு பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, அதில் தப்பு இல்லை. அது குறைபாடுகள் உடையது, அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதற்கு மாற்றாக நீங்கள் ஒன்றை தேர்ந்தெடுப்பது அதை விட பெட்டராக இருக்குதாங்கிறத மட்டும்தான் நான் கருத்தியலாக மாறுபடுறேன். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இப்போ சொன்ன முன்னாடி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வருத்தம் தெரிவித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அரசியலில் ஒரு அனுபவம் இருக்குது, இதை இப்படி கையாளணும்னு தெரிஞ்சவங்களே இப்படி தான் கையாண்டாங்க, அதனால் வருத்தம் தெரிவித்தாங்க. இவங்க இப்போ தான் புதிதாக வந்திருக்காங்க, அதை எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம்ல. இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறதுல நிறைய பேர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அமைச்சரவைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, அமைச்சராக உள்ளே போகிறாங்க, சட்டப்பேரவைனா என்னன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களுக்கும் இட் வில் டேக் சம் டைம் இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கலாமா, அப்படி எடுத்துக்கலாமா அப்படின்ற கேள்வி வருது. அதனால ஒரு பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எந்த அரசியல் பயிற்சி தேவை? நிச்சயமா தனிமனித ஒழுக்கம் தான் முக்கியமான காரணமா இருக்கு இல்லையா? இந்த அரசின் சட்டமன்ற உறுப்பினர் மீது அந்த குற்றச்சாட்டு இருக்குது, உங்களுடைய நடவடிக்கை என்ன? இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு யார் மேலேயும் இல்லையா அந்த மாதிரி? ரொம்ப கவனமாக நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். திமுக எம்எல்ஏ மீது அல்லது திமுக அமைச்சர் மீது பாலியல் குற்றச்சாட்டு சொன்னார்கள் கடந்த காலத்தில் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை எனக்கு எடுத்து சொல்லி அந்த குற்றச்சாட்டின் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படலைன்னு எனக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்க. எம்எல்ஏ மீது தான் குற்றச்சாட்டு வைக்கப்படுமா இல்லை திமுக தொண்டர்களாக இருக்கவங்க உறுப்பினர்களாக இருக்கவங்க மேலே வந்தா யார் மேலே வந்தாலும் தப்பு. அப்போ 2 வயசு குழந்தை நான் முடிச்சிடுறேன். திமுகவில் பரோட்டா கடையில் போய் ஒருத்தர் தகராறு பண்ணார், ஸ்டாலின் நேரில் போய் வருத்தம் தெரிவித்தார். இப்போ நீங்கள் கேட்குற இதே கோபத்தை இதை விட கோபமாக அப்போ கேட்டாங்க. ஒரு 3 வயது குழந்தை பாலியல் வன்முறை செய்து படுகொலை செய்யப்படுகிறாள். திமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சா? ஆமாம், நடந்துச்சு. அது சரியில்லைன்னு தான் நீங்கள் மாற்றி ஓட்டு கேட்டீங்க, வந்துட்டீங்க. உங்கள் ஆட்சி காலத்தில் ஏன் உடனே அது நிற்கலை? நான் அடுத்த நிமிடமே மாறும் நீங்கள் சொன்னீங்க, அடுத்த நிமிடமே மாறுமா? மாறாது சார். ஏன் மாறாது? பாலியல் வழக்குகள் அப்படி ஏன் மாறாது? தனிமனித ஒழுக்கம் சார்ந்திருக்கு. இந்த திமுக ஆட்சி காலத்தில் தனிமனித ஒழுக்கம் இல்லையா? நிச்சயமா இருக்கு. திமுக ஆட்சி காலத்துல தனிமனித ஒழுக்கம் தானே? கண்டிப்பா, நிச்சயமா. ஆனா விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு? முழுக்க யார் மட்டும் தான் காரணம்னு சொன்னாரு? திமுக மட்டும் தான் காரணம். ஸ்ட்ரைட்டா ஸ்டாலின் சொன்னாரு. ஓகே. இன்னைக்கு விஜய் பொறுப்படுத்திருக்கிறாரா? இல்ல. சரி, நான் பிராக்டிகலா பேசுறேன். விஜய் பண்ண அதே தவிர நான் செய்ய விரும்பல. விஜய் இல்ல, நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆனாலும் நீங்க முதலமைச்சர் ஆனாலும் ஒரே நாளில் குற்றங்களை தடுத்து நிறுத்தி விட முடியுமா? முடியாது. அது ஒரு பெரும் சமூக மாற்றமும் தேவை. வீட்டில் நீங்க ஆம்பளை பையனை எப்படி வளர்க்குறீங்கிறதுல தொடங்கி ஒரு சமூக மாற்றத்தை தொடங்கி சட்டம் பல்வேறு காரணிகள் அதற்குள் அடங்கி இருக்கிறது. எந்த ஒரு தனி நபரையும் முற்று முழுவதுமாக அதற்கு குறை சொல்வது என்பது சாத்தியம் இல்லை. ரைட், அந்த பிராக்டிக்கல் நான் விஜய் மாதிரி அரசியல் பண்ண விரும்பல. ஆனா விஜய் பண்ண ஒரு தப்பை நான் சொல்றேன், விஜய் அரசு பண்ண ஒரு தப்பை திமுக நிச்சயமா அந்த தப்பை செய்யல. அந்த பேரண்ட்டுக்கு தெரியாமல் அந்த குழந்தையினுடைய சடலம் எரியூட்டப்படுகிறது. சரியா? இது உத்தரப்பிரதேசத்தில் அது நடந்துச்சு. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம். கும்மிடிப்பூண்டியில் ஒரு குழந்தை படுகொலை செய்யப்படுகிறாள். 15 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் அவள் சடலத்தை புதைக்கிறாங்க.
அந்த மக்கள் போராடுறாங்க. ரைட். நீங்கள் மாற்றுன்னு வந்தீங்கல்ல, ஒரு மணி நேரம் நான் இந்த மாதிரி பதில் சொன்னேன்னா நீங்கள் ஒரு மணி நேரம் திமுக ஆட்சியிலேருந்து ஒரு உதாரணத்தை காட்டிக்கிட்டே இருக்கலாம். இல்ல காட்டிக்கிட்டே இருக்கலாம், நடந்துகிட்டே இருக்கு. அது இல்ல நீங்க மாற்றுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப நீங்களும் மாற்று அல்ல. ஓகே, அப்படிதானே வந்து நிக்குது. அது நிச்சயமா நிச்சயமா நீங்களும் மாற்று இல்லைங்கிற இடத்துக்கு நகர்ந்து இல்லை. நீங்க இந்த கம்பாரிசன் பண்றதுக்கு உங்களை மக்கள் ஓட்டு போடல இல்ல. ரைட். இப்ப நான் திருப்பி சொல்றேன், நீங்க வைத்த வாதம் ஒரே நாளில் அடுத்த நிமிடம் இந்த வாதத்தெல்லாம் நீங்க வைத்து மக்களை ஏமாற்றினீர்கள். நான் சொல்றேன், புரியுது. நிறைய பேசலாம். நம்ம கரூர் மரணங்களுக்கு யார் பொறுப்பு? முற்றுமுழுதாக விஜய் தான் பொறுப்புன்னு சொல்ல முடியுமா? இல்ல. முற்றுமுழுதாக திமுக அரசின் மீது பழி போடுவீங்களா? தப்பு. யார் பொறுப்பு? இந்த நாட்டில் நிலவுகின்ற ரசிக மனநிலை பொறுப்பு. சினிமா மோகம் பொறுப்பு. தாமதமாக போன விஜய் பொறுப்பு. தண்ணி கூட கொடுக்காத தாவேகா நிர்வாகிகள் பொறுப்பு. கூடுதல் காவல்துறையை போட்டு பாதுகாப்பை ஒழுங்குபடுத்திருக்க வேண்டிய திமுக அரசுக்கு பொறுப்பு. எல்லாருக்கும் பொறுப்பு. எல்லாருக்கும் பொறுப்பு. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. ரைட். ஆனா யாரேனும் திட்டமிட்டு அந்த 41 உயிர்களை கொண்டார்களா? அப்படி சொல்லப்படுது. யாரு சொல்றா? தாவேகா சைடுல இருந்து. அது எவ்வளவு அராஜகமான வாதம். நீங்க தான் திட்டமிட்டு. எவ்வளவு அராஜகமான வாதம், அறத்திற்கு புறமான அராஜகமான வாதம் இல்லையா இது? இந்த வாதங்களுக்கு பதிலளிக்காமல் போனது திமுக செய்த தவறு. நீங்க கேட்டீங்களா திமுக என்ன செஞ்சதுன்னு? இந்த வாதங்களுக்கு பதிலளிக்காமல் போனது திமுக செய்த தவறு. அப்போ நீங்க வந்து ஒரு சார்ஜை வந்து குற்றத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. திமுக என்ன ஏன் சார் இப்படி பண்றீங்க, என்ன இப்படி கொடுமைப்படுத்துறீங்க சார், சிஎம் சார், ஸ்டாலின் சார், ஐயோ ஐயோ ஐயோன்னு ஒரு மேடையில் கத்தும்போது நான் கூட என்னதான் பண்ணாங்க இந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்ன சார் பண்ணாங்க? உங்களை ஒண்ணுமே பண்ணலையே. இதை திமுக சொல்லியிருக்கணும். ஹலோ இங்க வாங்க, உங்களை என்ன பண்ணாங்க, எதுக்கு இப்படி கத்துறீங்க கேட்டிருக்கணும். திமுக கேட்காத போது அவருடைய குரல் மட்டுமே என்ன செஞ்சது? பிரதிபலிச்சது. அவருடைய விக்டிம் கார்டு வந்து ப்ளே பண்ணிச்சு, ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு வந்து நிறைய வருத்தங்கள் இருக்குது இந்த தேர்தல் முடிவுகளில், நிறைய வருத்தங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கொளத்தூர் ஒரு தொகுதி எடுத்தீங்கன்னா, கொளத்தூர் தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஸ்டாலின் செய்த பணிகள் அளப்பரியது. நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. நம்ம ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமே நிறைய நான் நேரில் போய் அங்கே போய் அதெல்லாம் வீடியோவாகவே பதிவு பண்ணிக்கிறேன். ஆனால் கொளத்தூரில் ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டவர் யாருன்னு கூட அங்கே வாக்களித்த பாதி மக்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன மாதிரியான கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க? ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில் போய் நன்றி சொல்கிறாரு, நடந்ததை சொல்கிறேன். அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க, சார் இது உங்கள் தொகுதியே இல்லை சார். நன்றி சொல்கிற எம்எல்ஏக்கு தன்னுடைய தொகுதி எதுன்னே தெரியல. ஒரு அமைச்சர் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னை சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமித்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிங்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் சொல்கிறாங்க, சார் நீங்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர் இல்லை சார், நீங்கள் சுற்றுச்சூழல் துறை அமைச்சருங்கிறாங்க. அப்படியா? ஓ சார், ரைட், ஓகே. நான் முதலேருந்து போகலாம், கட் பண்ணிக்கிறீங்களா? முதலேருந்து போகலாமா? ஓகே, வணக்கம். என்ன சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக நீங்கள் உங்கள் துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு 6 மாதம் டைம் கொடுக்கலாம், தப்பு இல்லை. உங்கள் துறை எது என்று கற்றுக்கொள்வதற்கு 6 மாதம் டைம் கேட்பீங்களா? இதற்கு முன்பு இப்படி ஒரு அமைச்சராக அமைந்திருக்கிறதா? அப்போ ஒரு எம்எல்ஏவுக்கு தன்னுடைய தொகுதி எதுன்னு தெரியல, வாக்களித்த மக்களுக்கு தங்களுடைய எம்எல்ஏ யார் என்றே தெரியவில்லை, அமைச்சருக்கு தன்னுடைய துறை எதுவென்றே தெரியவில்லை. இது எதை பற்றியுமே கவலை இல்லாத ஒரு முதலமைச்சர், இது எது குறித்தும் வாய் திறக்காத ஒரு முதலமைச்சர். நான் 3 முக்கியமான விஷயங்களை கோட் பண்ணி காட்ட விரும்புகிற சகோதரி. ஒன்று, தலித்துகளுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் என்று கடந்த ஆட்சி காலத்தில் வரிசைப்படுத்தினாங்க, ஆணவ படுகொலை உள்ளிட்டவற்றை பற்றி பேசினாங்க. இந்த அரசு வந்த பிறகு தொடர்ந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு 8 ஆணவ படுகொலைகள் கடந்த 33 மாதங்கள். முதலமைச்சராக மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இது குறித்து வாய் திறந்திருக்கிறாரா? இல்லை. ஏதாவது பேசியிருக்கிறாரா? இல்லை. சைதாப்பேட்டையில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, அரசு அடுக்குமாடி குடியிருப்பு, ரைட், அதில் வீடுகள் ஒதுக்கின்ற பொழுது தலித்துகளுக்கு தனி பகுதி ஒதுக்கி கொடுங்கன்னு தாவேகாக்காரன் சண்டை போடுறான். ஓகே. அங்கே போய் சமூக நீதி செயற்பாட்டாளர்கள் சண்டை போடுறாங்க. இரவு எனக்கு தான் அழைப்பு வந்துச்சு, நான் தான் வழக்கறிஞர்கள்லாம் உதவிக்கு அனுப்புனேன். அப்படி பண்ணக்கூடாதுன்னு சண்டை போட்ட பெரியாரிய சிந்தனையாளர்களை தாவேகாவினர் தாக்குகிறார்கள். இதுதான் உங்களுடைய தலித்திய செயல்பாடுகளா? ஆணவ படுகொலைகளை பற்றி உங்களுடைய செயல்பாடுகளை என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, இது எதற்குமே என்ன கிடையாது, பதில் இல்லை. இன்றைக்கு எவிடன்ஸ்க்கு அது நேற்று ஒன்று பேசியிருக்கிறாரு அமைச்சர் வன்னியரசு அவர்கள்.
ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்கிறார். ஆனால் தாவேக அரசு ஒத்துழைக்க மறுக்கிறதுங்கிறது என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஓகே, களத்தில் இருந்த ஒரு செயற்பாட்டாளர் எஸ்டிபிஐனுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய தோழர் ஒருத்தர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். நீங்க பக்ரீத்துக்கு ஆடு மாடு வெட்டுறது இங்க பழக்கம், குட்டு குர்பானி. இந்த ஆண்டு கரெக்டா முந்தின நாள் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆடு மாடை நீங்க வெட்டக்கூடாது பொது இடத்துல, அதை நீங்க இறைச்சி கூடங்களை தான் வச்சு வெட்டணும்னு சொல்றாங்க. இந்த அரசு ஒரு செயல்பாட்டு வரைவறிக்கையை நீதிமன்றத்தில் கொடுக்குது. நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சு உளவுத்துறை அதிகாரிகளை இது பண்ணி ஆயுதம் தாங்கிய காவல்துறையினரை போட்டு அவ்வாறு செய்தவர்களின் வழக்கும் போட்டு உங்கள் உத்தரவை நாங்கள் சிறம்பட செயலாற்றி இருக்கிறோம் என்று நீதிமன்றத்தில் இந்த அரசு அறிக்கை கொடுக்குது. ஆனால் ஸ்டாலின் அரசு இதே மாதிரி ஒரு தீர்ப்பு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வந்தபோது we will face the consequences. We are ready to face the consequences. நாங்கள் இதனுடைய விளைவுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன ஒரு அரசு. நீங்கள் அதை சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்டீங்க. இங்கே இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? சிறுபான்மை மக்களுக்கான முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அந்த அரசாணையை ரத்து செய்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு மதுரை ஹைகோர்ட்டில். நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்திருக்கிறார். அங்கே வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் பேட்டி அளிக்கிறார். இந்த அரசு தாவேக அரசினுடைய தோல்வி இதுன்னு சொல்றார். எஃப்சிஆர்ஏ சட்டத்தின் மூலம் கிறிஸ்தவருடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுகின்றன. அவை அது சட்டமாக்கப்பட்டால் பெரும் சிக்கலை கிறிஸ்தவர்கள் சந்திப்பார்கள். இந்த நிமிடம் வரைக்கும் தன்னை கிறிஸ்தவராக அடையாளம் காட்டுகின்ற விஜய் அது குறித்து கடுமையான கண்டனங்களை ஏதாவது தெரிவிச்சிருப்பாரா? அப்போ கிறிஸ்தவர்களுக்கு சிக்கல் வருகிறது, நீங்க வாய் திறக்கல. மணிப்பூரை விட்டுருங்க, நீங்க போன கிறிஸ்மஸை ஒட்டி கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களின் போது வட இந்தியாவில் நடைபெற்ற தாக்குதல், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதலை பற்றி விஜய் கண்டிக்கல. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்க உறுதியா சொல்ல மாட்டீங்க. தலித்துகளுக்கு எதிராக உங்கள் ஆட்சியில் நடக்கக்கூடிய தாக்குதல்கள், படுகொலைகள், ஆணவ படுகொலைகளை பற்றி நீங்க வாய் திறக்க மாட்டீங்க. குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை உங்க கட்சிக்காரங்க ஈடுபடுறாங்க, பொறுப்பில் இருப்பவர்கள் ஈடுபடுகிறார். நீங்க ஒண்ணு கேட்டீங்கல்ல, கடந்த ஆட்சி காலத்தில் திமுக செய்யலான்னு. இங்க இதுல ஆலந்தூர்ல வேம்புலின்னு ஒரு தாவேகா நிர்வாகி, அவர் தனியாக இருக்கக்கூடிய கணவன் இழந்து தனியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிட்ட வீட்டுல போய் அந்த பெண்ணிடம் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்கிறார். அந்த பெண்மணி புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரில் கைது செய்யப்படுகிறார். அவரை கட்சியிலிருந்து நீக்கிட்டோன்னு தாவேகா சொல்லுது. சொன்ன பிறகு 2 நாளைக்கு முன்னாடி அந்த தொகுதி எம்எல்ஏவோடு அவர் பொது நிகழ்ச்சியில், அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். நீங்க எப்படி ஆனவர்களை நீங்க கட்சியில சேர்த்துக்க? சரி, நீங்க ஊழல் ஒழிப்புன்னு சொன்னீங்க. விஜயபாஸ்கர் யாரு? சி விஜயபாஸ்கர் யாரு? எம்ஆர் விஜயபாஸ்கர் யாரு? அஇஅதிமுக எல்லாரையும் சாரசாரியா கொண்டு வந்து சேர்க்கிறீங்களே, அவங்களாம் யார்? அப்போ நீங்க சொன்ன மாற்று என்பது ஏமாற்றாக மட்டுமே நினைச்சது இருக்கிறது. அப்படிங்கிறதுனால தான் அதை நாங்கள் விமர்சனத்துக்கு உட்படுத்துகிறோம். உங்களுடைய நேரம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.